உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். விஜயின் கட்சி 35% 108 தொகுதிகளை எப்படி வென்றது, அதே போல சீமான் அண்ணனின் நாம் தமிழர் கட்சி தோற்கப்பட்டதா வீழ்த்தப்பட்டதா என்பதையும், இதுக்கெல்லாம் முழு காரணம் இவிஎம் என்னும் voting சிஸ்டம். இந்த இவிஎம் சிஸ்டத்தை வச்சு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் ஆகிய 3 ஸ்டேட்டையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைப்பற்றியுள்ளது. இந்த 3 ஸ்டேட்ஸையும் கைப்பற்றி இவர்கள் என்ன மாதிரி ஒரு அஜெண்டாவை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இந்த இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அதிபனாவும் இரு, என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும். தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படும் நபர்கள் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி தோற்றதுக்கு காரணம் சாட்டை துரைமுருகனின் விஜய்க்கு எதிரான பரப்புரை என்று சொல்லி பொய்யான வதந்தி ஒன்றை பரப்பி கொண்டிருக்காங்க. ஆனா இதுக்கு முழு காரணம் இவிஎம் என்னும் voting சிஸ்டம். இந்த விடயத்தை நான் சொல்லலப்பா, இத பொன்ராஜ் வெள்ளைச்சாமி என்னும் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் who worked with அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். சாட்டை திருமுருகன் எல்லா ஊருக்கும் போய் பேசினார். இடும்போனம் கார்த்தி உட்பட பல்வேறு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் களமாட்டினா. வாங்கின 8% கூட இல்லையாமா இந்த முறை. அதுவும் 4% கீழே குறைஞ்சிருச்சே. எப்படிமா அது எப்படி நடக்கும்? ஓட்டு டைவர்ட் ஆகாம எப்படி நடக்கும்? இத்தனைக்கும் அது கமிட்டட் ஓட்டு. 8% வாக்கு நாம் தமிழருக்கு கிடைக்கிற வாக்கு கமிட்டட் ஓட்டு. அது எப்படி குறையும்? கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி வந்த வாக்குகள் எப்படி மொத்தமா குறையும்? இவிஎம் டிரான்ஸ்ஃபர் இல்லாம, இவிஎம் ஹேச்சிங் இல்லாம எப்படி குறையும்? இங்க இருந்து எடுத்து தான் நாங்க கொடுக்கணும். இந்த இவிஎம் ஓட்டிங் முறை இந்தியா முழுவதும் எப்ப வந்தது என்று பார்த்தா 2004ஆம் ஆண்டு பிஜேபி அரசின் ஆட்சி காலத்துல பேப்பர் ஓட்டிங் சிஸ்டத்துல இருந்து முழுசா இவிஎம் முறைக்கு மாற்றப்படுகிறது. இந்த இவிஎம் சிஸ்டத்தை உலகத்திலேயே 2 நாடு தான் செய்யுது. ஒன்று பிரேசில், இன்னொன்று இந்தியா. வேற பெரிய பெரிய நாடுகள் மாதிரி அமெரிக்கா, ஜப்பான், பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி எந்த நாட்டிலையும் இந்த இவிஎம் சிஸ்டம் முறையை நம்புறதும் இல்ல, அதை அவங்க செயல்படுத்துறதும் இல்ல. இந்த இவிஎம் சிஸ்டத்தை எப்படி பிஜேபி மேனிபுலேட் பண்ணுது என்று சொல்லி பாருங்க. இந்த 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேர் ஆன மிஷின்ஸ்ல பிஜேபி ஜெயிக்கிற அளவுக்கு சாஃப்ட்வேர் கூட மாடிஃபை பண்ணி அதை உள்ள போட முடியும். ஒரு அரை மணி நேரத்துக்கு கரெக்டா இருக்கும், ஒரு 200 எண்ணிக்கைக்கு கரெக்டா இருக்கும். ஆனால் ரிசல்ட்னு பட்டனை கிளிக் பண்ண உடனே எந்தெந்த தொகுதியில் இவர்கள் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட இவிஎம் மிஷின் இருக்கோ அந்தந்த தொகுதியில பிஜேபி ஜெயிக்கும். இன்னும் நாங்க இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் மைக்ரோ கண்ட்ரோல் சிப், அதுதான் அந்த பிரெயின், எப்படி அதை வேலை செய்யுதுன்னு சொல்லி கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். செகண்ட் கேண்டிடேட்டுக்கு பிளான் பண்ண மாதிரி 30 ஓட்ஸ் போட்டிருக்கோம். தேர்ட் கேண்டிடேட்டுக்கு 15 ஓட்டு போட்டிருக்கோம். ஃபோர்த் கேண்டிடேட்டுக்கு 5 ஓட்டு போட்டிருக்கோம். பிஜேபிக்கு 7 ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரிசல்ட் செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் ஓட்ஸ் 57. நம்ம கணக்கு போட்டபடி 57 கரெக்டா இருக்கு. கிளியர் பட்டன் பிரஸ் பண்ணக்கூடாது. போல ஸ்டாப் பண்றேன். இப்போ ரிசல்ட் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு 26 வருது. நம்ம 7 தான் போட்டோம். செகண்ட் கேண்டிடேட்டுக்கு 17 தான் வருது. 30 போட்டோம். தேர்ட் கேண்டிடேட்டுக்கு 9 வருது. நம்ம 15 போட்டோம். ஃபோர்த் கேண்டிடேட்டுக்கு நம்ம 5 போட்டோம். 5 கரெக்டா வருது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, செகண்ட் கேண்டிடேட் தான் ஆக்சுவலா ஜெயிக்கணும், 30 வரணும். ஆனா 17 தான் வருது. ஏன்னா செகண்ட் கேண்டிடேட்டோட ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. Out of all the கருத்து கணிப்பு, Access My Indiaன்ற ஒரு கம்பெனி மட்டும்தான் டிவிகே விஜய் சிஎம் ஆக போறேன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி விஜய் வேவ் 2026 என்ற தமிழ்நாட்டு மக்கள தலையில திணிக்கிறாங்க. இந்த சேம் ஆக்சஸ் மை இந்தியா கம்பெனி 2019 மோடி வேவ் ஒன்னொண்ட உருவாக்குறாங்க. அப்ப விஜய் வேவ் உருவாக்குனது இந்த ஆக்சஸ் மை இந்தியா தான், மோடி வேவ் உருவாக்குனதும் இந்த ஆக்சஸ் மை இந்தியா தான். என்ற இவர்களுக்கு தெரியும் இந்த இவிஎம் மிஷினை வச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷினை வச்சு ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கேல? ஏன் என்று சொன்னா, தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியையும் ஹிந்துத்துவா என்ற ஒரு மத பிரிவினவாதையும் முற்றிலும் எதிர்க்கிறாங்க. அதால இவங்க இவிஎம் வச்சு பிஜேபி வின் பண்ணிச்சுன்னு சொன்னா தமிழ்நாடே தலகனா போயிருக்கு. ஏன் விஜயை பிக் பண்ணாங்க? காரணம் என்னன்னு சொன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு நடிகரான ஜிலன்ஸ்கிய யுக்ரைன் நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆக்குனாங்களோ, அவரை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்தை தொடங்கி அந்த நாட்டை அழிச்சாங்களோ, அதே மாதிரி விஜய் என்னும் ஒரு ஆக்டரை வச்சு தமிழ்நாட்டை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். விஜய்க்கு லைட் கேமரா ஆக்ஷன் ஆட சொன்ன ஆடுவேர்,
பாடச் சொன்னா பாடுவேன். விஜயை வச்சு சிம்பிளா வந்து தமிழ்நாட்டை அழிச்சிடலாம். இந்த இவிஎம் ஓட்டிங் சிஸ்டத்தை வச்சு 3 மாநிலத்தை பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு, 2வது வந்து கேரளா, 3வது வந்து வெஸ்ட் பெங்கால். இந்த மாநிலத்தை வச்சு இவங்க அடுத்த கட்டமா என்ன அஜெண்டா வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அகண்ட் பாரத், அகண்ட பாரதம். What is Akhand Bharat? Akhand Bharat is the Bharat people fought for the freedom of that country, which includes the present day Pakistan, Afghanistan, Bangladesh, and pardon me, even Sri Lanka and Bhutan. Burma, not Bhutan, Burma. So that is the Akhand Bharat we talk about. RSS BJP எப்படி இந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியணும்டா கொஞ்சம் நமக்கு குளோபல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ईरान गिरेगा और फिर पाकिस्तान गिरेगा और फिर अखंड इजराइल और अखंड भारत का पुनर्जन्म. எப்படி யூதர்கள் இப்ப ஒரு பக்கத்துல இருக்கிற நாடுகளை வந்து பிடிக்கிறாங்களோ, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல இருக்கிற காசா, அதே மாதிரி வெஸ்ட் பேங்க், அதே மாதிரி நேபரிங் கண்ட்ரில இருக்கிற சின்ன சின்ன பீஸ் லைக் ஜோர்டன்ல இருந்து ஒரு குட்டி பீஸ், லெபனான்ல இருந்து ஒரு குட்டி பீஸ், சீரியா, ஈஜிப்ட், அதே மாதிரி ஈராக்ல இருந்து சின்ன சின்ன பீஸ்ல எடுத்து இவங்க ஒரு அகண்ட யூத நாடை வந்து அடையறதுக்கு பாக்குறாங்க. அதே காலகட்டத்துல தான் இப்ப வந்து RSS BJP வந்து அகண்ட் பாரத் என்ற ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறதுல பிஜேபி வின் பண்ணி பங்களாதேஷ் பிடிக்க போகுது. அதே போல விஜயை வச்சு ஸ்ரீலங்காவை பிடிக்க போறாங்க. India and Sri Lanka together we can achieve more. So we wish that Akhand Bharat to become a reality. இந்த ஸ்ரீலங்காவை பிடிக்க போறது வந்து இப்பவே வந்து அர்ச்சுனா என்ற ஒரு ஆளை வச்சு அதை கதைக்க தொடங்கிட்டாங்க. மட்டக்களப்பையும் யாழ்ப்பாணத்தையும் கச்சதீவையும் இந்தியாக்கே கொடுங்க. கச்சதீவை மட்டுமல்ல, நெடுந்தீவு மட்டுமல்ல, அப்படியே போனால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பையும் நீங்கள் இலங்கைக்கு இந்தியாவுக்கு தாரை வாத்து கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை வந்து இப்பவே தொடங்கிட்டாங்க. உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற போர்கள் வந்து இனி தமிழ்நாட்டிலேயும் ஈழத்திலேயும் நடப்பதற்கு கணக்கு சான்ஸ் இருக்கு. ஆகவே அனைத்து தமிழர்களும் ஒன்றாவோம், இனத்தை வென்றாவோம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.